டேய் இங்க ரெடி பண்ற? எங்க ஆர்த்திய காணோம்? அதான்டா எனக்கே தெரியல, ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டா. வழக்கம் போல இன்னைக்கும் பேரு நம்ம பாஸ் கிட்ட திட்டு தான் வாங்க போறா. அவ அப்படி திட்டு வாங்க கூடாதுன்னா நானும் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கேன், எடுத்தே தொலைய மாட்டா. எங்க போய் தொலைஞ்சானே தெரியல. சரி, இன்னும் அந்த மொட்டை மண்டையை வரலன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், வெயிட் பண்ணு. அதுக்கு முன்னாடியே வந்துட்டா பரவாயில்ல. டேய் பாஸ். குட் மார்னிங் பாஸ். குட் மார்னிங்லாம் இருக்கட்டும். என்ன காலையிலே வேலை பார்க்காம இங்க 2 பேரும் என்ன அரட்டை அடிச்சிட்டு இருக்கீங்க? அட பாஸ், நாங்க வேலை தான் பார்த்துட்டு இருக்கோம். எது இப்படி வெட்டியா நின்று பேசுறதா? அட தொப்பி. என்ன? அட இல்ல சார், நம்மளோட மேகசின்ல புதுசா யாராச்சும் இந்த ஆக்டர்ஸ் யாராச்சும் வந்தாங்கன்னா அவங்களுக்கு தொப்பி அந்த மாதிரிலாம் காஸ்டியூம் கொஞ்சம் ரெடி பண்ணலாமா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். நீ அப்படி சொன்ன மாதிரியா இருந்தது? அட ஆமா சார், நீங்க எப்படி இப்ப பாருங்க அழகா ஹேண்ட்ஸமா இருக்கீங்க தொப்பிலாம் வச்சுட்டு. அந்த மாதிரி நம்மளோட மேகசினுக்கு யாராச்சும் வந்தாங்கன்னா அவங்களுக்கு இப்படி காஸ்டியூம் கொடுக்கலான்னு யோசிச்சுட்டு இருந்தோம். நிஜமாவா சொல்றீங்க? பரவாயில்லையே, என்னை பத்தியும் கொஞ்சம் நல்ல விதமா தான் பேசிட்டு இருக்கீங்க. பாஸ் எப்பயுமே நான் உங்களுக்கு நல்ல விதமா தான் பாஸ் பேசிட்டு இருப்போம். சரி சரி, எங்க ஒரு ஆள் குறையுது? அவ ரெஸ்ட் ரூம் போயிருக்கா. ஓ பரவாயில்லையே, இன்னைக்காச்சும் சீக்கிரமா வந்துட்டாலே. நான் வந்துட்டேன். இதுக்கு இப்படி 2 பேரும் ஷாக் ஆவறீங்க? என்னடி இது மண்ட? இட்ஸ் மை நியூ ஹேர் ஸ்டைல். எப்படி இருக்கு? வாந்தி வருது. ஏன் அப்படி சொல்ற? நல்லா இல்லையா? சத்தியமா நல்லாவே இல்ல. சிம்பிளி வேஸ்ட். ஏண்டி நிஜமாலுமே நல்லா இல்லையா? ஆமாண்டி கிறுக்கி, மண்டையில ஏதோ சட்டியை கோத்த மாதிரி இருக்கு. நீயும் தானே அப்படி வச்சிருக்க. 2 பேரும் இன்னைக்கு மேட்சிங்கா இருக்குமேன்னு கொஞ்சம் டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணேன். நல்லா பண்ண போ. அட பாஸ், நீங்க இங்க தான் இருக்கீங்களா? குட் மார்னிங். மார்னிங் மார்னிங். இவ்வளவு நேரம் எங்க மேடம் இருந்தீங்க? ஆஹா போச்சு, அவ சொல்லதுக்கு முன்னாடி நாம சொல்லணுமே, என்ன மாட்டிப்பாளே. ரெஸ்டாரண்ட் கேண்டீன்ல. செத்தடி இன்னைக்கு. கேண்டீன்லயா? ரெஸ்டாரண்ட்ல. கோலம் காத்தாலேயே எனக்கு பிபி எல்லாத்தையும் ஏத்திராதீங்க. சாரி பாஸ். சாரி பூரின்ட்டு லேட்டா தானே வந்த, உண்மையை சொல்லு. அட பாஸ், நான் அப்பயே வந்துட்டேன். பிரீத்தி இருக்காங்கல்ல, அவங்க உங்களை பத்தி. என்ன பிரீத்தியா? அவ என்ன சொன்னா என்ன பத்தி? உங்களை காலையில இருந்து பார்க்கவே இல்லையா பாஸ், அதனால ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே சொன்னா? ஆமா, நானும் அவளை பார்க்கவே இல்லை. நல்ல வேலை சொன்னேன். ஆமா பாஸ், சீக்கிரம் போங்க. அவங்க உங்களுக்காக தான் அந்த காஃபி குடிப்போம்ல, அந்த இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. போங்க போங்க. இதோ உடனே கிளம்பிட்டேன். அப்புறம் இப்ப சிரிச்சு பேசுறேனேன்ட்டு அப்படியே அசால்ட்டா இருந்துடாதீங்க. நான் வரதுக்குள்ள டிசைனிங் ஒர்க்லாம் முடிச்சு வச்சிருக்கீங்க. சரி சரி, இதுல இருக்க சுறுசுறுப்பு வேலையிலயும் இருக்கட்டும், நான் கிளம்புறேன். ஐயோ, என் பிரீத்தி செல்லம் வர என்ன தேடிட்டே இருந்துச்சாமே, போய் பார்க்கணும். என்னடி பிரீத்தி நிஜமே சொல்லிட்டு இருந்தாளா? அட இல்லடி, எனக்கு அந்த மொட்டைக்கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியல, அதனால பிரீத்தி பேரை சொன்னேன். பரவாயில்லடி, நல்லாதான் மூளை வேலை செய்யுது உனக்கு. வேற என்னடா பண்றது? ஏண்டி எப்படி சீக்கிரமாவே வர மாட்டியா? எப்ப பார்த்தாலும் லேட்டா வர. நானும் சீக்கிரம் எந்திரிக்கணும் தாண்டி அலாரம் வைக்கிறேன். ஆனா அலாரத்தை எப்ப கட் பண்றேன்னு எனக்கே தெரியல. நல்லா பண்ண போ. சரிடி, அதெல்லாம் விடு. என்ன ப்ராஜெக்ட் முடிச்சிட்டியா? அதெல்லாம் முடிச்சாச்சு. அப்பாடி, அப்ப இன்னைக்கு ஜாலி தான், ஃப்ரீ தான். ஆமா ஆமா, சரி வாங்க, எல்லாம் காஃபி குடிக்க போலாமா? வா போலாம். பரவாயில்லடி ஆர்த்தி, எங்க ஒர்க்கையும் சேர்த்து முடிச்சிடுற. அதனால என்னடா, வாங்க போவோம். என்னங்கடி 3 காஃபி அவ்வளோதானே? போய் வாங்கிட்டு வந்துட்டோமா? டேய் இருடா, இன்னும் 5 செகண்ட் நம்ம டேபிளுக்கு தானா காஃபி வரும் பாரு. ஆர்த்தி, இந்தாங்க நீங்க எப்பயும் குடிக்கிற காஃபி. டேய் எங்களுக்கும் கூடுறா. இந்தாங்க, உங்களுக்கும் சேர்த்து எடுத்துட்டு வந்தேன். பரவாயில்ல, ஏதோ அவ புண்ணியத்துல எங்களுக்கும் சேர்ந்து கிடைக்குது. ஆர்த்தி, வேற ஏதாச்சும் வேணா கூப்பிடுங்க. இவனும் ரொம்ப நாளா உன் பின்னாடியே சுத்திட்டு இருக்கான். நான் தான் சொன்னேன்லடி. என்ன அவனோட ஃபர்ஸ்ட் லவ் அதானே? ஆமா, நான் தான் சொன்னேன்ல, என்னால அவனெல்லாம் எப்பயும் மறக்கவே முடியாதுன்னு. நான் கூட தான் ட்ரை பண்றேன். எனக்கு ஏதாச்சும் கருணை கட்டுறியா? டேய் உதைச்சிருவேன்டா. சரி சும்மா சொன்ன சும்மா. டேய் முள்ளு மண்டை, வர வர நீ பண்றது எதுவுமே சரியில்லை. பொடி புட்டி. ஐயோ, வழக்கம் போல ஆரம்பிக்காதீங்க. சரி காஃபி குடி, ஏன் அப்படியே வச்சிட்டு இருக்க? அட போடி, மூடே இப்ப சரியில்லை. ஐயோ தெரியாம உட எக்ஸை இழுத்துட்டோம், தயவு செஞ்சு குடி. எப்பா அப்படிலாம் இல்லடி, என்னன்னு தெரியல, குடிக்கவே பிடிக்கல. இங்க தாண்டி இருக்காளுங்க, வா போ. என்ன மேடம், வழக்கம் போல என் பேர் தான் யூஸ் பண்ணிருக்கீங்க போல. என்னடி உங்களுக்கு வேற வேலையே
ஃப்ரெண்டு வந்துட்டாங்க. ஆமாடி, நான் அப்படிதான் கேட்பேன். என்னப்பா? எதுக்கு இப்போ வர வர ஓவரா பண்ணிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும்? டேய் சக்தி, ஏன்டா இப்படி பண்ற? ஃபர்ஸ்ட் பின்னாடி போ. டேய் ஏன்டா என் மேல இப்படி எரிஞ்சு விடுற? நீங்க நடந்துக்கிறது அப்படி இருக்கு. ஃபர்ஸ்ட் பின்னாடி போன்னு சொன்னேன். ஓவரா தான்டா பண்ற. டேய் என்ன இப்ப என்னத்துக்கு நீ அவளை திட்டுற? இப்படியே உன் கூட சுத்திட்டு இருந்தான்னு வையே, நான் மட்டும் இல்ல இங்க இருக்க எல்லாருமே திட்டதான் செய்வாங்க. எல்லாம் அங்க உட்காந்துட்டு இருக்காளே, அவளுக்காக தான் இப்படி சப்போர்ட் பண்ணிட்டு வரீங்க? அவ எங்க ஃப்ரெண்டு, அவளுக்காக நாங்க கேட்போம். ஓ வேலை என்னவோ அதை பார்த்துட்டு போ. டேய் சக்தி உட்காரு. அவகிட்ட என்னத்துக்கு நீ பேசிட்டு இருக்க? நீ சும்மா ராத்தி, நல்லா கேக்கட்டும் அவன். அட பயந்தாங்கொலி மேடம், உட்கார சொல்லிட்டாங்கப்பா. அச்சச்சோ, ஆர்த்தி சுட்டுச்சா? இல்லடி, அதான் ஆறி போச்சுல, அதனால சூடெல்லாம் அது தெரியல. ட்ரெஸ்ல தான் காஃபி கொட்டிடுச்சு. சாரி. வாடி நாம் போலாம். நில்லுங்கடி, நீங்க இன்னைக்கு எப்படி போயிடுறீங்கன்னு நானும் பாக்குறேன். அதுவா? அச்சோ, உன்னை பார்த்து நான் பயந்துட்டேன்ப்பா. டேய் வாயை மூடிட்டு அமைதியா இரு. இப்படி எப்ப பார்த்தாலும் என்ன அடக்கிறதுனால தான் இவங்க ஓவரா பண்ணிட்டு இருக்காளுங்க. அப்படியா? கோச்சுக்காத டார்லிங். நீயும் எங்க பக்கம் வா வான்னா கேட்கவே மாட்ற. இந்த பாரு, நீ மட்டும் பேசாத, ஒழுங்கா போயிரு. ஹோ அப்படியா? நான் நினைச்சா நீ இந்த ஆபீஸை விட்டு போயிடுவ. பாக்குறியா? விட்ரி, எனக்காக உன்னை மன்னிச்சு விட்ரி. சரி சரி, உனக்காக தான் நான் விட்டுட்டு இருக்கேன், பாத்துக்கோ. வா நம்ம போலாம். பாய் செல்லம். இன்னைக்கு அவளுங்கள டே அமைதியா இருடா. பின்ன அவளுங்க வேற என்ன தாண்டி பண்றது? டேய் அவளுங்க நம்ம பாச கைக்குள்ள போட்டதுனால நம்ம அவளுங்க இஷ்டத்துக்கு ஆட்டி படிக்கிறாளுங்க நம்மளெல்லாம். நம்ம இந்த ஜாபை விட்டு போனா நமக்கு ஈஸியா கிடைச்சிருமா சொல்லு வேற ஜாபு? அதுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்க சொல்றியா? பாரு, ஆத்தி மேல காஃபி கொட்டாளுங்க இன்னைக்கு. டே சக்தி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஆறி போன காஃபி தானே, விடு. ஆமாண்டா, சொல்றது கேளு, நமக்கு வேற வழி இல்லை, அமைதியா போய் தான் ஆகணும். சரி, இவ கூட பரவாயில்ல, கூட சுத்துற பாரு ஒரு குடுமி. அப்படியே அவளை பார்த்தாலே அப்படியே எரியுதுடி. இப்ப எதுக்கு இழிக்கிற? டார்லிங். வேணாண்டி, அப்புறம் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. அப்படியா? போயிட்டு வரேன் செல்லம். உன்ன ஒழுங்கா வந்துரு. நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. டே விட்ரா, பின் அவ பேசுறது சிரிப்பு தான் வருது. உங்களுக்கு சிரிப்பு வருது, எனக்கு எரியுதே. சரி இனிமே சொல்ல மாட்டேன், விட்டுரு. சாரி. சரி, போனா போதுன்னு பொழைச்சி போன்னு விடுறேன். சரி ஆர்த்தி வா, நான் போய் உன் ட்ரெஸ்ஸை க்ளீன் பண்ணிட்டு வரலாம். வாடி போலாம். சரி, சீக்கிரம் போயிட்டு வாங்க, நான் இங்கே வெயிட் பண்றேன். சரி டார்லிங். வந்துரு, ஓடிடலாம். உன்ன அப்புறம் பார்க்கலாம்டா செல்லக்குட்டி, டாடா. சத்தியமா நீ அவட்ட உததான் வாங்க போற, வா ஓடிடலாம். புட்டி, இங்கதானே திரும்ப வருவ, வா உனக்கு வச்சுக்கிறேன் கச்சேரி.